நாளை நடைபெற இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிற ஆர்ப்பாட்டம், அதற்கு ஏற்கனவே அந்தந்த மாவட்ட தலைநகர்களில் நடத்துவதற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உத்தரவிட்டிருந்தார். அனுமதியை நாங்கள் காவல்துறையினரிடம் பெற்றிருந்தோம். இந்த சூழ்நிலையில் திடீரென நேற்று தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கையை வெளியிட்டிருப்பதனால், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்திருப்பதனால் காவல்துறையினர் அதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்கிறது சட்ட நிலை. எனவே அந்தந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர், தேர்தல் அதிகாரி ஆர்ஓ அவர்கள் தான் அனுமதி அளிக்க முடியுங்கிற நிலை. எனவே அவ்வாறு அனுமதி அளிப்பதற்கு என்ன சட்டம்னா, அவங்க ஸ்வீதா என்று ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை. அந்த ஆப் ஒர்க் பண்ணல, நேற்று இரவில இருந்து ஒர்க் பண்ணல. ஒர்க் பண்ணாதனால அனுமதி அளிக்க முடியாத நிலை. அவங்களுக்கு உரிய உத்தரவுகள் செல்லாதனால மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த நாங்க அனுமதி கேட்டு கடிதத்தையே பெற முடியாத நிலை இருந்தது. எனவே தேர்தல் ஆணையரிடம் சீஃப் எலக்டோரல் ஆபீசரை நான் நேரடியாக வந்து சந்திச்சு இந்த நிலையை எடுத்து சொன்னேன். உடனே சில இடங்களில் அது வேலை செய்வதாகவும், சில இடங்களில் புகார் இருந்ததை சரி செய்து விட்டதாகவும் சொன்னார்கள். ஆனால் தேர்தல் அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கேன்னா, தேர்தல் விதிமுறைகளில் முழுமையா நீங்க வந்து ஆப்ல தான் போடணும்னு எங்கேயும் இல்லை, மேனுவலாவும் வாங்கலான் இருக்குங்கிறத சுட்டிக்காட்டியதன் பேரில் மேனுவலாவும், அதாவது நேரடியாகவும் அந்த மனுவை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பெற்று உரிய அனுமதியை அளிக்கணும். நாளைக்கு நடைபெற இருக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியை வழங்குவதற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிப்பதாக, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உரிய உத்தரவுகளை தான் பிறப்பிப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறார். இதன் மூலமா ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும், அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதற்கான அனுமதியை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வழங்குவார்கள் என்ற உத்தரவை, அதற்கான அந்த உத்தரவாதத்தை இப்போது தேர்தல் அதிகாரி வழங்கியிருக்கிறார்.